வணக்கம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல டேலண்டட் தான். ஆனா அந்த டேலண்ட்டை நம்ம எக்ஸிபிட் பண்ணாம நமக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டேலண்ட் நம்ம கையை விட்டு போயிடும். அப்போ நம்ம யோசிப்போம், இதை நம்ம அந்த டைம்ல பண்ணோமே நல்லா, இப்ப ஏன் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு. இது நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, ஆனா இன்டர்வியூ நேரத்துல ஸ்ட்ரக் ஆவாங்க. ஏன்னா அவங்க அந்த கன்சிஸ்டன்சி எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிஜிபிஏ எல்லாம் நல்லா எடுத்து வச்சிருப்பாங்க, மார்க்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அங்க ஒரு சிம்பிள் டெக்னிக்கல் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு அங்க தெரியாது. அந்த நேரத்துல இன்டர்வியூ நேரங்கள்ல நமக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மொத்தமா காலியாயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. நீங்க நேத்து பண்ணதை இன்னைக்கு பண்ணணும், இன்னைக்கு பண்றதை நாளைக்கு பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது தான் நம்ம பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். முக்கியமா இப்போ உங்களுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியலை நீங்க அன்லாக் பண்ணணும். அப்பதான் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல எந்த இடத்துல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது நமக்கு கிடைக்கும். நான் இந்த விஷயத்துல அஞ்சா உங்களுக்கு நான் சுருக்கி சொல்றேன். இதுல முதல் விஷயம் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய பிளான் ஃபியூச்சர்ல அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுக்கான த்ரெட்ஸ் என்ன, இப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ல உங்க கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்களா, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முதல் படி வந்து முடியும். சரி, நமக்கு அல்டிமேட்டா நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். ஒரு ஆண் மகனோ இல்ல ஒரு பெண்ணோ இதெல்லாம் வந்து இப்ப இம்மெட்டீரியல். எல்லாருமே வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு நல்லா செலவு பண்ணணும். அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும். என்ன வரி பணம் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கோ அதை நீங்க கட்டிடுங்க. வெளியில போங்க, நல்லா ஊர் சுத்தணும், சாப்பிடணும். இதெல்லாம் நம்மளுடைய இந்த குறுகிய வாழ்க்கையில இருக்கிற ஆசைகள். இதெல்லாம் நீங்க வந்து நிராகரிக்க கூடாது. அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வயசுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். அப்போ அதுக்கு நல்ல இடத்துல போய் உட்காரணும். அதாவது ஒரு கம்பெனியோ இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அப்ப நீங்க ஆசைப்படுறதை நீங்க செய்யலாம். எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து வேலை இருக்கு, உட்கார்ந்து பர்சனலா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு கூட நமக்கு டைம் பெருசா கிடைக்கல. என்னோட அகாடமிக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அது என்னோட நேரம். எனக்கு இந்த அகாடமி நேரத்தை யார் கொடுத்தாங்கன்னா நான் வேலைக்கு போற இடம் எனக்கு கொடுக்குது. நீங்க ஒரு 6 மணி வரைக்கும் எங்க கூட இருக்கு, அதுக்கப்புறம் வேண்டாம். அப்போ அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கல. அந்த நிம்மதியை நம்ம என்ன பண்றோம், ஒரு பேஷன்ல கன்வெர்ட் பண்றோம். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்க பெரிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது எப்படி செய்யறாங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அதை அவங்கள அலோவ் பண்ணுது, அதனால அவங்க செய்யறாங்க. இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கா சொல்றது ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க. நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தொழிலுக்கும் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க. அந்த தொழிலுக்கு ஸ்கோப் இருக்கா, அந்த தொழில் நாளைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தொழில் நிற்குமா அடுத்த 5 வருஷத்துக்கு, அதுக்கான டிமாண்ட் இருக்கா மார்க்கெட்ல, இது எல்லாத்தையும் பத்தின ஒரு பேசிக் புரிதல் உங்க பண்ணி ஆகும். ரெண்டாவது விஷயம் வந்து ரெஸ்யூமே. இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இன்டர்வியூன்றது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே, இன்டர்வியூன்னு மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு முகவரி தான் வந்து ரெஸ்யூமே. இப்போ ஒரு தெரியாத நபர்கிட்ட உங்களை பத்தி எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க, நீங்க பேசி. ஏன்னா நீங்க அவரை பார்க்க முடியாது, அவர்கிட்ட போய் நீங்க பேசவும் முடியாது. அப்போ தேர்ஃபோர் உங்க ரெஸ்யூமே தான் உங்களுடைய அட்ரஸா இருக்கும். நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தேர்ட் இயர் பசங்க தான் வந்து ரெஸ்யூமேஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல வந்து டைமே இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவசர அவசரமா ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணி அதை அனுப்புவீங்க. உங்க ரெஸ்யூமேக்கும் உங்க ஃப்ரெண்டோட ரெஸ்யூமேவோ இல்ல கிளாஸ்ல இருக்கிற மற்ற மாணவர்களுக்கும் ரெஸ்யூமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அப்போ நீங்க உங்களை தனித்துவமா காட்ட மாட்டீங்க. என்ன பண்ணணும்னா நீங்க முதல் ஆண்டுல இருந்தே ரெஸ்யூமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுல எவ்வளவு இன்புட்ஸ், ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி அதுல சர்டிபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது ஒரு பேப்பர் பிரசன்டேஷன், ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, வின் பண்றீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரும். நான் பார்ட்டிசிபேட் எதுவுமே பண்ணல சார் தேர்ட் இயர் வரைக்கும். நீங்க முதல் வருஷத்துல ரெஸ்யூமே ரெடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிமுலேட் பண்ணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு ரெஸ்யூமேவை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட நேரமும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லயும் நிறைய காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. இப்ப இருக்கிற மாணவர்கள் தான் சேலஞ்சஸ் அதிகமா பாக்குறாங்க.
இப்போ என்னோட ஜஸ்ட் லைக் 10 இயர்ஸ் பேக் நான் வந்து ஃபீல்டுக்குள்ள என்ட்ராறேன். அப்போ இருக்கிறதுக்கும் இப்போக்கும் பயங்கர சேலஞ்சிங். எனக்கு முன்னாடி இருந்தவங்களோட நான் சேலஞ்சஸ் பார்த்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நீங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் இன்னும் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கழிச்சு இல்லை மேபி 5 இயர்ஸ்ல நீங்க ஜாப் மார்க்கெட் சேலஞ்சஸ் இன்னும் அதிகமா இருக்கும். அப்போ அதிகமா இருக்கும்னா உங்களுடைய பொட்டன்ஷியலை வந்து நீங்க அப்பப்போ வெளிப்படுத்தணும். பொட்டன்ஷியலை வெளிப்படுத்தாம ஏதோ ஒரு நாள் எக்ஸாமுக்கு கடைசி நாள்ல படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே போனீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து தெரியாம போயிடும். 100ல ஒருத்தரா நீங்க ஆயிடுவீங்க. ஏன்னா எல்லாருமே டேலண்டடான ஆட்கள் தான். எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை நீங்க வெளிப்படுத்தாத போது அது நம்மளை விட்டு போயிடுது. நேச்சர் அப்படிதான் நம்மளை பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதனால நீங்க அப்பப்போ அதை திறந்து பார்க்கணும், அப்பப்போ உங்க திறமையை நீங்க காட்டணும் அப்படின்றத இந்த வீடியோட நோக்கமும் கூட. ஸோ அதுல நான் சொல்றது உங்க ரெஸ்யூமேவை நீங்க ரெடி பண்ணிட்டு அதை அப்பப்போ நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய 2வது வேண்டுகோள். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் வந்து நான் நிறைய வீடியோல இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். பட் இங்க நான் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் கிளாஸ், அதுக்கப்புறம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. இதை நிறைய பேர் எடுத்துக்க மாட்டீங்க. பட் நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போங்க, வெளியில போக வேண்டாம். வெளியில நீங்க போறது உங்களுடைய பர்சனல். நான் இந்த வீடியோல எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன்னா, நெட்வொர்க்கிங்காக நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்க, டின்னர் ஒன்னா சாப்பிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து we felt that these are all not needed. ஆனா இப்போ நான் உணர்றேன், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாமே. ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு சும்மா டின்னர், நீங்க வெளியில எல்லாம் காசு செலவெல்லாம் பண்ண வேண்டாம். உங்க பிளேட்ல என்ன இருக்கோ அதே உங்க ஃப்ரெண்டு பிளேட்ல கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பண்ணும்போது அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அந்த நட்பு வந்து நீடிக்கும். அதுதான் நெட்வொர்க்கிங். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நெட்வொர்க்கிங்கா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. என் போன்ல ஒரு 3000 கான்டாக்ட் இருக்கு சார், நான் நெட்வொர்க்கிங்கா அப்படின்னா அந்த 3000 பேர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காங்க, உங்களை ஞாபகம் வச்சிருக்காங்களா? நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறீங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அங்க இருந்து வருதா? ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்ட்ராங் நெட்வொர்க்கிங்னு சொல்றோம். ஸோ அதை முதல்ல கிளாஸ்ல இருந்து, அவங்களோட ஃபேமிலியில இருந்து, அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து, நீங்க ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற காலேஜஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்க நீங்க நெட்வொர்க்கிங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அங்க இருக்கிற ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸோட. ஏன்னா நாளைக்கு நீங்க உங்க காலேஜ்ல பண்ணும்போது அவங்கள இன்வைட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்ல வேற ஃபர்தரா நடக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரணும். இந்த நெட்வொர்க்கிங் எல்லாமே நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற லெவல், அடுத்த லெவல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ட்விட்டர், லிங்க்டின், எது வேணா இருக்கட்டும். இது எல்லாத்துலயுமே வந்து உங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆட்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கிட்ட ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை நீங்க செய்யுங்க. இது 3வது விஷயமா நான் சொல்றேன். அண்ட் 4வது பாத்தீங்கன்னா, ஜாப் சர்ச்சிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சும்மா எல்லாருக்கிட்டையும் சார் எனக்கு ஜாப் வேணும் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னா எல்லாருமே, இப்போ எனக்கு கூட வந்து ஒரு 2 ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா என்னால 2மே வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அதுக்கேற்ற நெட்வொர்க்கிங் எனக்கு இருக்கணும். ஒருத்தவங்க வந்து சார் நான் வந்து பிஜி முடிச்சுட்டேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு யாராவது ஒரு ஹெச்ஆர் தெரிஞ்சாதான் என்னால் அந்த கான்டாக்டை கொண்டு போக முடியும். இவங்க ஏதோ ஒரு ஃபீல்டு அப்படின்னா அந்த ஹெச்ஆர் வேற ஒன்று கேட்டால் என்னால் பண்ண முடியாது. அப்போ ஜாப் ப்ராசஸிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இந்த மெத்தடாலஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் அன்னோன் பீப்புள். இது என்னுடைய சஜஷன். நாக்ரி, இண்டீட், இப்படி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சில கம்பெனிஸ் இருக்கு, பெரிய கம்பெனி, பிக் 4 கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனில வந்து ரெஃபரன்ஸை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க லிங்க்டின்ல ப்ரொஃபஷனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க சீனியரை வந்து நீங்க பிடிக்கணும். ஏன்னா இப்போ நீங்க 3rd இயர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க சீனியர் வந்து வேலையில இருப்பாங்க, இல்ல தே ஆர் டூயிங் பிஜி சம்திங் லைக் தட். நீங்க 3rd இயரை முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவருக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு மார்க்கெட்டை பத்தி உங்களை விட ரொம்ப நல்லா தெரியும் ப்ராக்டிக்கலா. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சில அட்வைஸ் கிடைக்கும். ஒரு 2 வருஷம் சீனியரை கேட்டீங்கன்னா அவர் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் நல்ல நெட்வொர்க்கிங் கிடைக்கும். இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பழைய சீனியர்ஸை நீங்க அலுமினைஸை கேட்டீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி மொத்த விஷயமும் நமக்கு தெரிய வரும். எப்படி வந்து அட்டென்ட் பண்ணணும் ஜாப் இன்டர்வியூக்கு, என்னென்ன தேவை, இல்ல ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நெட்வொர்க்கிங் ஒரு பக்கம் கிடைக்கும், ஜாபை சர்ச் பண்ற மெத்தடாலஜி உங்களுக்கு தெரிய வரும். இதை வந்து நீங்க பொறுமையா யோசிச்சு பார்க்கணும். அவங்ககிட்ட நான் ஏன் கேட்கணும், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த சின்ன லைஃப்ல வந்து நீங்க இன்ட்ரோவர்ட்டோ எக்ஸ்ட்ரோவர்ட்டோ அதெல்லாம் உங்களுடைய பர்சனல் பிஹேவியர் அண்ட் கேரக்டர்.
இந்த சின்ன உலகத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்க் ஜாபோ இல்ல உங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் பொசிஷனோ வந்து நீங்க ஆசைப்படுறீங்க. அது கிடைக்கிறதுக்காக என்ன தேவையோ அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க வந்து கொஞ்சம் அந்த ஈகோயிஸ்டிக் மைண்ட் செட்டா ஐ கேன் டூ எவ்ரி திங் ஆஃப் மை ஓன். ப்ளீஸ் ரிமெம்பர், பீப்புள் ஆர் ரெடி டு ஹெல்ப், பீப்புள் ஆர் ஹாப்பி டு ஹெல்ப். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தெரியாதவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்களேன், சந்தோஷமா செய்வாங்க. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு ஹெல்ப் பண்றது அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை நீங்க ஜாப் சர்ச்சிங் மெத்தடாலஜி படி தான் நீங்க போகணும். இஷ்டத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் மறந்துடுவாங்க, நீங்களும் மறந்துடுவீங்க. ஸோ இதை கொஞ்சம் சீரியஸா நீங்க எடுத்துக்கணும். அண்ட் கடைசி விஷயமா நம்ம சொல்றது இன்டர்வியூ ஸ்கில்ஸ். இன்டர்வியூ ஸ்கில்ஸ் தான் எல்லாருமே அந்த கம்யூனிகேஷன், ட்ரெஸ்ஸிங் அண்ட் தென் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் லைக் பேசிக் இன்டர்வியூக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அந்த இன்டர்வியூக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆவீங்க. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன்லேயே ஒரு 3-4 ப்ராசஸ்லாம் இருக்கும் இல்லையா முக்கியமான கம்பெனிஸ்ல. அதெல்லாம் செலக்ட் ஆகணும்னா தேர் இஸ் நோ ஆல்டர்னேட், டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இந்த பேசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்க சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா தெரியணும். 3 வருஷம் 4 வருஷம் என்ன படிக்கிறீங்களோ அதை பத்தின புரிதல் நல்லபடியா இருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூல பேசுறதுக்கான ஒரு மெத்தட் இருக்கு. ரொம்ப சத்தமா பேச வேண்டாம், கத்தி பேச வேண்டாம். அதுக்குன்னு சில ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுக்கிட்டு ஜென்டலா பேசுங்க. பாடி லாங்குவேஜ் ரொம்ப வந்து காட்ட வேண்டாம். தேவையான அளவுக்கு கையை நீட்டுங்க. ஐ கான்டாக்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வேற யாரும் வேண்டாம். ஃப்ரெண்டு உங்க கூட ஒரு நண்பர் ஒழுங்கா இருந்தாருனாலே உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க இந்த 5 விஷயத்தையும் பரிசீலனை பண்ணி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய பொட்டன்ஷியல் எப்பயுமே வந்து ஒரு அன்லாக் பொசிஷன்ல இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். இதுதான் இந்த வீடியோவுடைய இன்டென்ஷனும் கூட. ஸோ என்னுடைய ஃபைனல் பாயிண்டா நான் சொல்றது, எல்லாருமே டேலண்டட். நான் இல்லை சார் அவனை மாதிரி என்னால் வந்து கற்றுக்க முடியல, அவன் ஒரு வாட்டி சொன்னாலே புரிஞ்சுக்கிறான், எனக்கு அதை 4 வாட்டி சொன்னாதான் புரியுது. நீங்கள் வேற ஒரு விஷயத்த டேலண்டடாக இருப்பீங்க, அதை நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சரிங்க சார் நான் அது வேற ஒரு விஷயத்த டேலண்டடாக இருக்கேன், யாருமே ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்களே, அது தேவையில்லை. காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுடைய டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணப்படும். இது வந்து நீதி. நீங்கள் வந்து கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, சம் வே ஆர் தி அதர் these are all going in very format, certain formatல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து உங்களையே நீங்க கேள்வி கேட்க வேண்டாம். முக்கியமா உங்க திறன் சார்ந்து நீங்க டெய்லி வந்து என்ன உங்களால முடியுமோ உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. அதே போல நான் சொன்ன இந்த 5 விஷயங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க டேலண்ட் வந்து மற்றவர்களால எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படும். அதே மாதிரி நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். நன்றி.